MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு அழைப்பை முன் வச்சிருக்கார். கூட்டணி என்பது காங்கிரஸ் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி இல்ல, வேற யாரும் யாரோடு வேண்டுமானாலும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதுதான் யதார்த்தம். இப்ப நீங்களுக்கே என்ன பார்த்து 77 வயசுல இவ்வளவு முடி இருக்கு, நமக்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய விருப்பம். அது இல்லை என்பது யதார்த்தம் இல்லையா? தினகரன் சொன்னீங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னால என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி சேர்றதை விட சொன்னாரா? இப்ப அது சேர்த்து இது பங்காளி சண்டை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் அவர்கள் ஒரு பூஜ்யம், அவங்களோட யாராவது சேர்ந்தால் ஒழிய அது ஒரு மதிப்பு வராது அந்த இடத்துல. நீங்க காங்கிரஸை பொருத்தி பார்த்தா அது சரியா தான் இருக்கு அப்படின்னு ஏத்துக்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 9க்கு அப்புறம் சைபர் தானே சொல்றீங்க. இதுல எந்த நம்பர் பெருசு சொல்லுங்க? அந்த வரிசையில 9 பெருசு. சைபர் தாங்க பெருசு. எப்படி 1க்கு பக்கத்துல சைபர் போனா அது 10 ஆயிருது, 9 பக்கத்துல சைபர் போனா 90 ஆயிருது. சைபர் தனித்திருந்து அதுக்கு மதிப்பே இல்லையே. காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி மற்ற இடங்களிலெல்லாம் தோல்வியுற்றாலும் மீண்டு எழுந்த கட்சியா இருந்தது அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியப்படாமலே போனது அப்படின்னா அது என்ன காரணம்னு நினைக்கிறேன்? உண்மையை விட பொய்களுக்கு இங்க மரியாதை வந்ததுதான். 67ல அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, அது செய்யல, அதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும். பொய்யை தான் அதிகபட்சம் நம்புறோம். நீங்க ஏன் கேட்கலன்னு கேட்டா நீங்க புதுமைப்படுத்துறீங்களா? இல்ல அதுதான் நீங்க கேட்டீங்களான்னு கேக்குறேன். இப்ப திமுகவும் காங்கிரஸுமே சேர்ந்துருச்சே சார். இப்ப காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்குன்றது இன்னுமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே. நாங்க வெற்றியின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், அதை யார் பயன்படுத்திக்க போறாங்கன்றதா இனிமே தெரியும். ஓகே சார், அப்படின்னா இன்னைக்கு தேதியில ஒரு 4 முனை போட்டியா தான் நிலவரம் இருக்கு அப்படின்றாங்க. நான் மீண்டும் சொல்றேன், முடிவே நீங்க எடுக்காதீங்க. விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இவங்கெல்லாம் இணைஞ்சு ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் ஒரு அழைப்பை முன் வச்சிருக்கார், சீமான் அவர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அவங்க கிட்ட கேட்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அணியில கேட்கும்போது அவங்களும் ஆமா எல்லா கட்சியோட பேசுறோம், தாவேக்காவோடும் பேசுறோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு கூட்டணி உருவாகும் பட்சம் இல்ல இது குறித்த உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? நான் முன்னாலேயே சொல்லிட்டேங்க, கண்டேன் சீதைன்னு சொல்லிட்டேன். அனுமான் சொன்ன மாதிரி அதுல எல்லாம் அடங்கி போச்சு. கூட்டணி என்பது காங்கிரஸ் பிஜேபி மட்டும்தான் கூட்டணி இல்ல, வேற யாரும் யாரோடு வேண்டுமானாலும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு என்பதுதான் யதார்த்தம். நம்முடைய விருப்பம் என்பது வேறு, யதார்த்தம் என்பது வேறு. இப்ப நீங்களுக்கே என்ன பார்த்து 77 வயசுல இவ்வளவு முடி இருக்கு, நமக்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய விருப்பம். அது இல்லை என்பது யதார்த்தம் இல்லையா? அது மாதிரி சொல்றேன். அது மாதிரி நம்ம விருப்பம் என்பது வேறு, யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் அதுல இருந்து நம்ம பேசணும். யதார்த்தம் என்பது யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கூட்டணி சேரலாம், இது சேராதுன்னு நினைக்கிறவங்க சேருவாங்க. ஏங்க நீங்க சொல்றீங்களே, தினகரன் சொன்னீங்க, ஒரு 3 மாசத்துக்கு முன்னால என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி சேர்றதை விட சொன்னாரா? இப்ப அது சேர்த்து இது பங்காளி சண்டை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார்த்தையில எப்படி வேணாலும் போடுவாங்க, வருவாங்க. ஒன்றே ஒன்றுதான் திரும்ப திரும்ப சொல்றேன், காங்கிரசும் பாஜகவும் மட்டும் கூட்டணி சேராது, சேராது, சேரவே சேராது. வேற யார் வேணாலும் கூட்டணி சேரலாம். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும், அப்ப திமுக அதிமுக சேருமான்னு. அவர்கள் கூட ஒரு தடவை கூட்டணியில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம். ஆமா, ஓகே. திருப்பத்தூர்னு ஒரு ஊர்ல, ராமநாதபுரம் பக்கத்துல ஒரு இடைத்தேர்தல் இருந்து கேண்டிடேட், காங்கிரஸ் கேண்டிடேட், கருணாநிதி ஆதரிக்கிறார் கூட்டம் பேசுறாரு, எம்ஜிஆர் ஆதரிச்சு கூட்டம் பேசினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த சந்தேகமே வராது. அப்ப இந்த கருத்து சரிதான் அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது விஜய் அவர்கள் ஒரு பூஜ்யம், அவங்களோட யாராவது சேர்ந்தால் ஒழிய அது ஒரு மதிப்பு வராது அந்த இடத்துல. நீங்க காங்கிரஸை பொருத்தி பார்த்தா அது சரியா தான் இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா? அப்படி நான் அப்படி சொல்லல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். கணிதத்தை பற்றி அரிச்சுவடியே நீங்க தெரியாம பேசுறீங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 9க்கு அப்புறம் சைபர் தானே சொல்றீங்க. இதுல எந்த நம்பர் பெருசு சொல்லுங்க? அந்த வரிசையில 9 பெருசு. சைபர் தாங்க பெருசு. எப்படி 1க்கு பக்கத்துல சைபர் போனா அது 10 ஆயிருது, 9 பக்கத்துல சைபர் போனா 90 ஆயிருது, 1 2 கூட ஆறுது இல்ல. சைபர் சேர்ந்தால் மட்டும்தான் அதுதான் அதிக எண்ணிக்கையை உருவாக்கக்கூடியது. அதனால கணிதத்தை உருவாக்கி, எண் கணிதத்தை உருவாக்கியவர்களே 0க்கு தான் அதிக பவர்னு சொல்லிட்டு போயிட்டான். நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். நான் இல்ல, சைபர் தனித்திருந்து அதுக்கு மதிப்பே இல்லை. யார் சொன்னா? அது அங்கேயே தான் இருக்கும். யார் சேர்றானா அவனுக்கு மரியாதை இல்ல. அதுதான் அவங்களும் சொல்றாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும். ஐயோ, நான் என்னங்க சொல்றேன், நீங்க என்னங்க சொல்றீங்க? நான் அதெல்லாம் அப்புறம் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கும். சைபர் அங்கேயே தாங்க நிக்குது, வேற வர்றதுக்கெல்லாம் மரியாதை இருக்குதாங்க. சைபர் போறதுனால சைபருக்கு மரியாதை இல்ல, சைபர்கிட்ட யார் வந்தாலும் வர்றவங்களுக்கு மரியாதை. இப்ப புரியுதா?
இல்ல புரியுற மாதிரி இருக்கு? புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ரைட். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை கனிமொழி அவர்கள் சந்திக்கிறாங்க அப்படின்ற அந்த செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது. இது கூட்டணியை உறுதி செய்வதற்கான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சார், அரசியலில் எல்லோரும் பார்ப்பது, பேசுவது, பழகுவது அது ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் தாங்க. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, பெருந்தலைவர் காமராஜ் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட்ல சட்டமன்ற குழுவினுடைய தலைவர் ஜீவானந்தம். ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவருடைய ஆக்ரோஷமான, ஆவேசமான, வெற்று கூச்சல் இல்ல, ஆதாரப்பூர்வமா பேசுறது, அப்படி பேசுவாங்க. இவ்வளவு நடக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். அவர் எங்கேயோ கன்னியாகுமரி பக்கத்துல பிறந்தவர், இந்த தாம்பரத்துல எம்எல்ஏ இருக்கிறார். அந்த தொகுதியில ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்கு. அதுக்கு நிகழ்ச்சிக்கு போறார் காமராஜர் முதலமைச்சர். நெருங்கி போற போது, ஏன்பா ஜீவா தொகுதி பாது, அந்த தொகுதியை அவருக்கு ஜீவா கிட்ட போய் இன்விடேஷன்லாம் கொடுத்துட்டீங்களான்னு கேட்கிறாரு அதிகாரிகிட்ட. கொடுத்தாச்சியா? சரி சரி. நெருங்கி போற நேரத்துல அவர் வீடு எங்கன்னு தெரியல, கூட்டம் நடக்கிற இடத்துல பக்கத்திலே தலைவர் தொலைவில் இருக்கான்னு. இல்ல பக்கம் தாங்க, ஒரு 5 நிமிஷம் கூட வரும், அப்படி போயிட்டு போனார். சரி அப்ப அங்க போங்கப்பா, அவரையும் கூட்டு போவோம். இவர் ஆளுங்கட்சி முதலமைச்சர், அவர் எதிர்கட்சி தலைவர். ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் இவங்களுக்கு தான் சண்டை. ஆனா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வீட்டுக்கு போறாரு. அங்க போனா ஒரு குடிசைக்கு முன்னால வண்டி நிக்குது. என்னப்பா இங்க நிக்கிறீங்க? இதுதாங்க அவர் வீடு. இறங்கி போறார். இடுப்புல ஒரு துண்டு கட்டிட்டு இருக்கார் ஜீவா. என்னடா அது, நேரமாக நிகழ்ச்சிக்கு துண்டை கட்டிட்டு நிக்கிறேன்னு. உடனே அவரு, ஆமா நீ முதல் மந்திரியும் அதிகாரத்தை காட்டினா நான் பயப்படலாம், நான் துவச்சு போட்டிருக்க வேட்டி சட்டை பயப்படுமா? காஞ்சாதான் நான் போடணும். அதிர்ச்சி அடைந்த முதலமைச்சர் பக்கத்துல இருக்க அதிகாரி சொல்லி, பக்கத்துல கதர் கடை இருக்கான்னு கேட்டு, அவர்கிட்டயே கேட்கல, அவர் சைஸ் என்னன்னு சொல்லி ஒரு ஜிப்பாவும் வேட்டி வாங்கிட்டு வர சொல்றாரு. இப்போவாது கட்டிட்டு வந்து தொடடார். 2 பேரும் மேடையில போது ஒரு தோல்ல ஒரு கை போட்டுக்கிட்டு மேடைக்கு போறாங்க. அவங்க கருத்துல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. திரும்பி வந்து நடந்ததுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரும் திரும்பி அவர் வீட்டுல இறக்கி விடுறாரு. இறக்கி விடும்போது முதலமைச்சர் சொல்றாரு, ஏண்டா குடிசையை வச்சிருக்கிற, ஒரு ஓடாது போடக்கூடாது. உடனே அவர் சொல்றாரு, இடமே என் இடம் இல்லை, நான் புறம்போக்கில் வச்சிருக்கேன், ஓடு எப்படி போறதுன்னு. இது இடம் உனக்கு இல்லையா, புறம்போக்கா, நாளைக்கு பட்டா போட்டு கொடுக்குறேன். உடனே ஜீவானந்தம் அவரு பாருங்க, இப்பதான் தெரியுது நீ எப்படி எனக்கு பாசம் காட்டுற மாதிரி மோசம் பண்றேன்னு. என்னடா சொல்ற, இங்க சுத்தி இருக்கிற 200-300 குடிசை எல்லாமே புறம்போக்குல இருக்கு, எனக்கு நீ பட்டா போட்டு கொடுத்தனா எல்லாரும் எனக்கு எதிரியாயிருவான்ல, அதான அவன் திட்டாங்கிறாரு. எதுவுமே பேசல காமராஜர். வர்றார், 3வது நாளே அங்க இருக்க 250-300 பேருக்கு எல்லாருக்கும் பட்டா வருது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்ல, 2 பேரும் மக்களுக்கு தானே பணியாற்ற வந்திருக்கிறோம். அந்த உணர்வு அங்க இருந்ததுக்கு இதை விட ஒரு உதாரணம் தேவையில்லை. அப்படி ஒருவரை ஒரு சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை, எந்த கட்சியும் சந்திக்கலாம். அந்த நாகரிகம் பலப்படட்டும். சோ அதை வந்து ரொம்ப தீவிரமான அரசியல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. இது நல்ல பண்பாடுங்கிறேன். ஸோ சார், இது உங்ககிட்ட கேட்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம். இப்போ காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி மற்ற இடங்களிலெல்லாம் தோல்வியுற்றாலும் மீண்டு எழுந்த கட்சியா இருந்தது அப்படின்னு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியப்படாமலே போனது அப்படின்னா அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? உண்மையை விட பொய்களுக்கு இங்க மரியாதை வந்ததுதான். நான் உங்களை பார்த்து திரும்பி கேட்கிறேன். 67 தேர்தலில் மிகப்பெரிய கோஷம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ரூபாய்க்கு 1 படி அரிசி, படிப்படியாக 3 படி தருவோம். 60 வருஷம் ஆக போதில்ல, இன்னைக்கு வந்திருக்கா? யாரும் நீங்க கேட்கிறீங்களா? தட்டினால் தங்கம், வெட்டினால் வெள்ளி, இடித்தால் இரும்பு, மூழ்கினால் முத்து, என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு காமராஜர் கட்டின அணையை தாண்டி இப்ப ஏதாவது புதுசா ஒரு அணை வந்திருக்கா? ஒரு பிஎஸ்சியில போல ஒரு இன்றைக்கு வந்து இந்த 60 ஆண்டுகள் வந்திருக்கா? ஒரு நெய்வேலியை போல இது வரல வந்திருக்கா? கோயம்புத்தூர்ல தொழில்பேட்டை அப்ப வந்துச்சு இல்ல, இப்ப புதுசா என்ன வந்திருக்கு? உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் வந்து கோயம்புத்தூர் இது சொல்லணுங்க, பரம்பிக்குளம் ஆழியாறு உங்க ஒரு பக்கத்துல பொள்ளாச்சியில தான் இருக்கு. அது எப்படி வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க சார். அந்த பகுதிக்கு போறார் முதலமைச்சர் காமராஜர். அப்ப பார்க்கும்போது எல்லாம் வெறும் காடாத்தான் இருக்கு. ஆகா, இங்க வேற வசதி இல்லையே, ஒரு விவசாயம் பண்ண கூட வழி இல்லைங்கிற போது அங்க ஒருத்தர் சொல்றாரு, மேல மலைக்கு மேல தண்ணி இருக்குங்க, அதெல்லாம் அந்த பக்கம் கடல்ல வீணாதான் போகுது, ஒரு அணையை கட்டி திருப்பினாக்க இந்த பகுதி பூரா செழிச்சு போயிடணும். அப்ப வந்து இந்தியாவிலேயே முதலாக ஒரு எதிர்கட்சி ஆட்சி அங்க இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு. உடனே அந்த பகுதிக்காரங்கிறதுக்காக சி சுப்பிரமணியத்தை அடைச்சு சிஎஸ் இஎம்எஸ் கிட்ட பேசி இங்க ஒரு அணை கட்டுறதுக்கு அனுமதி வாங்க, நம்ம கட்டிடுவோன்றார். சரின்றார். ஒரு மாசம் 1.5 மாசம் போகுது. ஒரு நாள் சிஎஸ் இங்க வா, என்ன உன்கிட்ட சொன்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எப்படி உங்ககிட்ட சொல்றேன், நான் சொல்லாம முடிச்சங்க. என்னப்பா? நான் அவர்கிட்ட பேசினேன், இந்த அணையை கட்டினா எனக்கு என்ன லாபம்னு கேட்கிறாரு. அணையை கட்டினா ஒரு சொட்டு தண்ணி கூட எங்களுக்கு பயன்பட போறது உங்களுக்கு தான், இல்ல எனக்கு என்ன லாபம்? அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு தயங்கி தான் சொல்லல. என்னது அப்படி சொன்னாரா? போன் போடுங்கிற. அப்பெல்லாம் போன் சாதாரண போன் தான், லைட்னிங் கால்னாவே ஒரு 50 கிலோமீட்டர் போறதுக்கு 2 மணி நேரம் கூட ஆகும் போகுது.
அந்த இஎம்எஸ் எடுத்துறாரு. இங்கே பேசின காமராஜர் எதிர்க்கட்சி முதலமைச்சர். என்ன நம்புதீபாடு, உன் புத்தி ஏன் இப்படி வீணா போச்சுன்ன? நீயும் நானும் சுதந்திரத்துக்காக அடிபட்டு உதப்பட்டு ஜெயில இருக்கிற போது உனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன லாபம் நான் பார்த்தோம். இப்ப என்னமோ இந்த டேம் கட்டுறதுக்கு சிஎஸ் கேட்டாராம், எனக்கு என்ன லாபம்னு கேட்டியாமல்ல? ஏன் உன் புத்தி இப்படி போச்சு? நீ அணைய கட்டி தண்ணி கொடுத்தா உனக்கு நான் அரிசி கொடுக்க மாட்டேன், நீயே கண்டிஷன்லாம் போட்டு ஃபைல் அனுப்பு, நான் படிக்காம கையெழுத்து போடுறேன், இவ்வளவுதான். அடுத்து ஒரு வாரத்துல ஃபைல் வந்துருது அங்கிருந்து. அதே சிஎஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. கடைசி பக்கத்தை எடுத்து கையெழுத்து போட போறாரு காமராஜர். என்னங்க படிச்சு பார்க்காம? நீ என்னப்பா, அவன் வேற கட்சியா இருக்கலாம், நான் வேற கட்சியா இருக்கலாம். அவனும் சுதந்திரத்துக்காக அடிபட்டவன் உதப்பட்டவன், நானும் சுதந்திரத்துக்காக அடிபட்டவன் உதப்பட்டவன். நாங்க என்ன தப்பா எங்களுக்காக பார்க்க போறோம்? என்ன மாதிரி தான் அவனும் இருப்பான், அவன் தப்பா பண்ணிருக்க மாட்டான். இப்படி கையெழுத்து போட்டு வந்து பரம்பிக்குள்ள ஆடி. இதெல்லாம் இந்த மக்களுக்கு நினைவு இருந்தா, குறைஞ்சபட்சம் கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு நினைவு இருந்தாலே அரசியல் உருப்படும். 67ல அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, அது செய்யல, அதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும். பொய்யை தான் அதிகபட்சம் நம்புறோம். நீங்க ஏன் கேட்கலன்னு கேட்டா நீங்க புதுமைப்படுத்துறீங்களா? இல்ல அதுதான் நீங்க கேட்டீங்களான்னு கேக்குறேன். இப்ப திமுகவும் காங்கிரஸுமே சேர்ந்துருச்சே சார். சார் இப்ப நான் கேட்கிறேன் சார், நீங்க ஏன் கேட்கல? நாங்க கூட்டணி கேட்கல, நீங்க பொதுமக்கள் தானே, அது ஒரு மீடியா தானே, அதை கேட்க. மீடியா என்பது ஒரு எதிர்க்கட்சி வேலையை செய்ய வேண்டியதானே, நீங்க யாருமே ஏன் கேட்க மாட்டீங்க? நீங்கள சார் கேட்கணும். போன இந்த தேர்தல 4 வருஷத்துக்கு முன்னால நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடையை மூடுவோம், திமுக தலைவர்கள் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு முன்னால கருப்பு வேட்டி, கருப்பு சட்டை, கருப்பு சேலை இப்படி கட்டி நின்னாங்க கொடியோட, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கெல்லாம் போராட்டம் பண்ணீங்களே, இப்ப ஏன் மூடல கேட்டீங்களா? கேட்டாதான் கனிமொழி அவர்கள் ஒரு பதில் சொன்னாங்களே. என்ன அது இந்த தேர்தல் அறிக்கையில சொல்ல முன்னாடி சொன்னது. யார் சொன்னா? அப்போ உங்களை இப்படி பைத்தியம் நினைச்சிட்டாங்களா? அவங்க தாங்க தேர்தல சொன்னது. திரும்பி ஞாபகப்படுத்துற பாருங்க, இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஐயோ நினைச்சாவே மனசு வலிக்குது. இதுக்கு காரணமே இந்த டாஸ்மாக் கடை தான், அதை மூடுறதுதான் ஒரே கொள்கை. இப்படி சொன்னவங்க சொல்லேன்னு சொல்லிங்களே. இல்ல அப்படி சொன்னாங்க, நீங்க சொல்லணும். அப்படி சொன்னாங்க. சொன்னதுனாலதான் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. இந்த மாதிரி டாஸ்மாக் எப்ப மூடப்படும் அப்படின்னு கேள்விக்கு தான் அவங்க இந்த முறை அது நாங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல. என்ன அவங்க தானே சொன்னாங்க, இந்தியாவிலே இளம் விதவைகள் அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல, அது காரணம் டாஸ்மாக். இந்த ஆட்சி வந்த உடனே அதை மூடுறதா எங்க வேலைன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அதானே கேட்கணும். சரி, நீங்க எத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை நீங்களே படிங்க, என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினாலும் கேட்டா அது பூசி மெழுகுறதுக்கு சொல்ற பதில் எல்லாம் முக்கியம், செய்தார்களா இல்லையா என்பதுதான் முக்கியம். உங்களுக்கு திரும்பி கேட்கிறேன் சார், இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியுறது கஷ்டம் தான். சமீபத்தில் தென்பெண்ணை ஆற்றுல ஒரு வெள்ளம் வந்துச்சா, பல கிராமங்கள்லாம் மூழ்கிச்சா. அது ஏன்? 16 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் கட்டினாங்க, கட்டி திறந்தே 2 மாசம் ஆயிடுச்சு, தண்ணியில வந்தோடனே கரைஞ்சு போயிடுச்சு. இதோட மட்டும் பாத்தீங்க. இதை பற்றி முழுமையா என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்களே சொல்லிருங்க சார். அப்பா இப்பதான் கரெக்டா வர்றீங்க. மழை பெஞ்சது, கேட்ச்மெண்ட் ஏரியால பெய்த மழையினால் ஒரு அணை முழு கொள்ளளவே எட்டிருச்சு. அதுக்கு மேல தேக்கி வைக்க முடியாது, அதனால கொஞ்சம் தண்ணீரை திறந்து விட்டான். அந்த கொஞ்சம் தண்ணீரை திறந்து விட்டு அந்த தண்ணீர்ல தான் இந்த கிராமங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. 16 கோடி ரூபாய்க்கு கட்ட அணை கரைஞ்சு போச்சு, சரியா? அந்த அணை பேரு தான் சாத்தனூர். முழு கொள்ளளவை எட்டுகிற போதும் அந்த அணை கொஞ்சமும் உடையல, நசுங்கல, எதுவும் பண்ணல. அதை கட்டி 65 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆனா இப்ப பாலம் கட்டி 2 மாசம் முடிஞ்சு வரல, கரைஞ்சு போச்சு. இந்த ஒன்ன மட்டுமே உங்களை மாதிரி ஆட்கள் புரிஞ்சு நீங்க உங்களுக்கு வேண்டிய 4 பேருக்கு சொல்லி பண்ணாலே அரசியல்னா என்ன, ஆட்சி எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட ஒரு புரட்சி வந்துருங்க. அந்த நல்ல காரியத்தை பண்ணுங்க. நிறைவா சார், ஏன்னா இப்ப காங்கிரஸ் எந்த பக்கம் இருக்குன்றது இன்னுமே ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே. நாங்க வெற்றியின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், அதை யார் பயன்படுத்திக்க போறாங்கன்றதா இனிமே தெரியும். ஓகே சார், அப்படின்னா இன்னைக்கு தேதியில வந்து ஒரு 4 முனை போட்டியா தான் நிலவரம் இருக்கு அப்படின்றாங்க. நான் மீண்டும் சொல்றேன், முடிவே நீங்க எடுக்காதீங்க. எது வேணாலும் நடக்கு, எப்படி வேணாலும் நடக்கு, யதார்த்தம் சொன்னல. இன்றைய தேதியில சொல்ல முடியாது. இல்ல யார் வலுவான இடத்துல இருக்காங்கன்றது தான் சார். அதைத்தான் சார் நான் சொல்றேன். இந்தியாவிலேயே எந்த ஊர்லயும் நடக்காத அதிசயம் இந்த தமிழ்நாட்டில் நடந்தது. ஒரு தேர்தலில் நாமினேஷன் போட்டு வித்ட்ரா பண்றதுக்கு இடையில ஒரு புது கூட்டணி இல்ல. இந்த ஊர்ல உட்காந்துக்கிட்டு தேர்தல் அறிவிப்பே இல்ல, இன்னைக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும், பொழுதுபோக்கு பேசுறாங்க, உண்மை அதல்ல. ஓகே, சோ அப்ப சொன்ன மாதிரி சார், காங்கிரஸ் யார் பக்கம் இல்ல காங்கிரஸ் பக்கம் யார் அப்படின்றது உறுதியானதன் பிறகு இன்னும் இந்த களம் எப்படி சூடு பிடிச்சிருக்கா, எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்த நிறைய விஷயங்களை பேசலாம் சார். ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சிருந்தீங்க, யதார்த்தத்தை பத்தி கூட ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். MCR Pure Cotton Club, formals and casual shirts.
ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.